ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூடியூப் ஃபேமிலி. நீங்கள் சண்டே மார்னிங் வந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பச்சை பயிறு ஃபேஸ் பேக் கொஞ்ச நாள் போட்டு விட்டாச்சு. அவங்க போய் குளிச்சிடுவாங்க. நான் வந்து ஃபேஸ்க்கு வந்து நானும் ஒரு பேக் போட போகிறேன். அது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். அது வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் கொஞ்சம் இருக்குது. வீட்டு வேலையும் பண்ணிக்கலாம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க, நான் தான் செய்ய போகிறேன். அதுக்கான தக்காளி வெங்காயம் எல்லாமே இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். சந்தைக்கு போகணும் இன்றைக்கி. நெக்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சிஷல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டா. அவளுக்கு தலைவாரி விட்டாச்சு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தலைவாரிட்டு அவங்களே ரெடி பண்ணிக்குது. வீட்டில் இருந்தாவே இந்த லிப்ஸ்டிக் போடுறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் குளிக்கணும். ஏன்னா வந்து சந்தைக்கு போனால் கொஞ்சம் வெளியே போகணும், ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஒருத்தர் பார்க்கறதுக்கு. போய் பார்த்துட்டு வரலாம். நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. என் கொலுசு வந்து அறந்துடுச்சு. இதை மாற்றலான்னு பார்க்குறேன், டைம் தான் இல்லை. இந்த பாருங்கள், இங்கே கார்னரில் ஒரு 3 இயர்ஸ் கிட்டே வந்துச்சு. பரவாயில்ல, ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா வெயிட்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கும். மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைப்பில் வீட்டில் யூஸ் பண்ணுறது. தம்பி பிறந்ததுலேருந்து நான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய முத்து வச்ச மாதிரி இருக்கிறது வந்து நான் எப்போனா கோயிலுக்கு அதுமாரி போனால் யூஸ் பண்ணிக்கிறது. வீட்டில் இருக்க சொல்ல இதை வந்து இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுறது. ரொம்ப சவுண்ட் வந்தாலும் இப்போ எனக்கு பிடிக்க மாட்டுது. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வீட்டுக்கு கிளம்பி சொல்ல இந்த ஜூஸ் இருந்துச்சு. இது முலாம் பழமா எனக்கு கிர்னி பழமான்னு தெரில. அந்த ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பசி பட்டர் சிக்கன் பண்ணியிருந்தேன். அதை போட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு அப்படியே டே போச்சு. ஈவினிங் வந்து சிஷல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சந்தைக்கும் போயிட்டு வந்துட்டோம். நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டைமில் நிறைய வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா வெளியே வந்து வெயில் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் இப்போ ஈவினிங் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஈவினிங் கோகோனட் ஆயில் வச்சு என் ஃபேஸ் ஃபுல்லாக தொடச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பண்ணிவிட்டு வந்த பிறகு வீடெல்லாம் பெருக்கிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வந்து ப்ராப்பராக அடக்கிட்டேன். நாளைக்கு என்னென்ன செய்யலான்ட்டு. நைட்டு வந்து நாளைக்கு வருஷப்பிறப்புனால நைட்டில் வந்து சாமி கும்பிடு, அதாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. நான் ஷார்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். வருஷப்பிறப்பு அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணலாம், நைட்டில் என்னென்ன பொருள் எடுத்து வச்சு நம்ம வழிபடலாம்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் காட்ட போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். எனக்கே நான் யூடியூப்பில் பார்த்து தான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். அதை தான் நான் போயிட்டு ஈவினிங் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்தேன். பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோலாம் தெளிவாக போடுறேன். தேங்க்யூ.